வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எஸ்பி வேலுமணி முதலமைச்சர் வேட்பாளர், அதிர வைக்கும் கணக்குகள், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழ்நாட்டில் 2026 பாஜக அங்கம் வகிக்கும் தே.ஜே கூட்டணி ஆட்சி அமையும். தமிழ்நாட்டில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. அதிமுக விவகாரங்களில் தலையிடவில்லை என்றும், அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க தான் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. அக்கட்சி விவகாரங்களில் அவர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதிமுக தலைமையின் கீழ் தாங்கள் போட்டியிடுவதால் கட்சியை சேர்ந்தவர்களே முதலமைச்சர் ஆவார்கள். அண்மையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்த இந்த நேர்காணல் தமிழ்நாடு அரசியலில் பலத்த விவாதங்கள் ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவை சேர்ந்தவர்களே முதலமைச்சர் என்று அமித்ஷா பொதுவாக கூறியதன் விவாதத்துக்கு காரணமாகியுள்ளது. ஏனெனில் அதிமுகவின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்த நாள் எதிர்க்கட்சி தலைவர் என்பல பொறுப்புகளை வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் அதிமுகவை சேர்ந்தவர் என குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி பேசி வந்த நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை வைத்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து கூட்டணியில் சேர்த்தது பாஜக. அதனால் செங்கோட்டையனே முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என பாஜக விரும்புகிறது. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி பெயரை அமித்ஷா சொல்லவில்லை என்றும் சிலர் சொல்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற தகுதியுடன் இருக்கும் பன்னீர்செல்வம் எடப்பாடியை விட பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்பதால் அவரையே முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க திட்டமிடுகிறார்கள். அதனால்தான் எடப்பாடி பெயரை சொல்லவில்லை என்றும் சிலர் சொல்கிறார்கள். இவ்விருவரும் தவிர இன்னொரு பெயரும் தற்பொழுது அடிபடுகிறது. அது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பெயர்தான். அதிமுக பாஜக கூட்டணி அமைய முழு மூச்சாக பாடுபட்டவர் அவர்தான் என்பது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. அதனால் அவரே முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாம் என பாஜக நினைக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் அண்மையில் RSS நிகழ்ச்சியில் தம்மிடம் சென்று எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டது சென்று சிலர் சொல்கிறார்கள். இப்படி சொல்வதெல்லாம் அதிமுகவினரில் போர்தான் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இவற்றிலிருந்து முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதனை பாஜகவே முடிவு செய்யும் என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். இது அதிமுகவுக்கு நல்லதல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுகவை நம்பித்தான் பாஜக இருக்க வேண்டுமே தவிர பாஜகவை நம்பி அதிமுக இல்லை. நாம் கட்சிக்குள் இருக்கும் பிளவை பயன்படுத்தி பாஜக நாட்டாமை செய்ய நினைக்கிறது. தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை கலைத்து அதிமுகவினர் ஒருங்கிணைந்து இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் என்பது உண்மையான அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அர்த்தமுள்ள இந்த எதிர்பார்ப்புக்கு தலைவர்கள் செவிப்படுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து